ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் விலாக் தான். ஒமானில் இருந்து இந்தியா வந்த ஒரு ட்ராவல் விலாகு. ஸோ வெக்கேஷனுக்காக வந்து எல்லாருமே வெக்கேஷன் முடிஞ்சு ஒமான் வர கிளம்புனாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் தேவைப்பட்டதுனால வெக்கேஷன் வந்து கொஞ்சம் லாஸ்ட் வீக் தான் வந்து கிளம்புனோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரல, பசங்களும் நானும் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்டேயில் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எங்களை ட்ராப் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லீவ் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் கிடச்சிது. டைரக்ட் ஃப்ளைட் வந்து இப்போதைக்கு வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப இல்லாத மாதிரியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபேர் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்தது வந்து பார்த்திங்கன்னா மஸ்கட்டில் இருந்து மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து அகெயின் வந்து திருவாண்டம் வர மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து என்னோடய ட்ராவல் வ்ளாகோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் வாங்க போனோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கட்டில் ஒரு நாளும் பார்க்காத அளவுக்கு பயங்கர க்ரௌடாக இருந்தது, ரொம்பவே க்ரௌடாக இருந்ததுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ப்ரீமியமில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ப்ரீமியமில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாகவே பிஸ்னஸ் கிளாஸ்னு தனியாக நம்மளுக்கு வந்து போர்டிங்க்கு எல்லாமே பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளுக்கு, ப்ரீமியம் பீப்புளுக்கு எல்லாத்தையுமே செப்பரேட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சீட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா நம்மளுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக பிஸ்னஸ் கிளாஸ்லலாம் போட்டதுனால நம்மளுக்கு வந்து லக்கேஜும் அதிகமாக இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 kg இருந்துச்சு. ஆனால் வந்து ஓவராலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 48, 49 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கிட்டு நமக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம எல்லாருமே போகிற மாதிரியான ரூட்டில் இல்லாமல் செப்பரேட்டாக ரூட் இருந்தது. ஸோ அதுலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து வர முடியல. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு டேரெக்டாக கேட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா விஸ்டாரா ஃப்ளைட்டில் ஏர்லைன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இதுக்கு முன்னே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒமான் ஏர், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து விஸ்டாராவில் வந்து ட்ராவல் பண்ணோம். ரெண்டுமே விஸ்டாரா தான், 2 ஃப்ளைட்டுமே. ஸோ டேரெக்டாக வந்து எல்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு போயாச்சு. பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் நைட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் நல்லா விளாடிட்டு இருந்தாங்க. நான் வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் கனெக்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஃபுட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பசி எடுக்காமல் இருக்குங்கிறதுக்காக வீட்டில் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன், மட்டன் பிரியாணி. ஸோ அந்த பிரியாணியும் அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஸோ உள்ளே வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ பசங்களும் சாப்பிட்டு விளாண்டாங்க, நானுமே வந்து சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா வந்து விஸ்டாராவில் வந்து ஃபுட்டு உண்டு. ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்பே நம்மளுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே உண்டுன்னு நோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 daysக்கு முன்னையே ஒரு 1 hour டிலே ஆகும் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அப்போது லேட் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு ரைஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டு ஹெவியாக சாப்பிட்டோன்னா பசங்களும் கொஞ்சம் பசி அடைக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக பிரியாணி எல்லாம் செஞ்சு கொண்டு போய் அங்கே போய் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ப்ரீமியமில் நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணதுனால என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீப்புளையாக கூப்பிடுறாங்க. நான் வந்து கேட்டுக்கு போனோடனே பசங்களை வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போக வச்சுட்டு அதுக்கப்புறம் போனால் நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் போனேன். சீட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து சீட்டிங் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. சைடில் 2 சைடுமே வந்து ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம நடக்கிறது வந்து வெளியே பின்ன உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. போனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மசாலா லெமன் ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெனு கார்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து டின்னர் மெனுங்கிறதுனால அதுவுமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்கிறதுனால மெனு வந்து நிறையா இருந்துச்சு. டெசர்ட்டில் இருந்துச்சு, சாலட் இருந்துச்சு, மெயின் கோர்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஜூஸஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸுமே நிறையா இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் வந்து இங்கே வந்து இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விஸ்டாராவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட ஏர்லைன்ஸ்க்குன்னு ஒரு நம்மளோட மொபைல் நெட்வொர்க் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் உள்ள கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி பார்த்தோன்னா நம்ம வந்து
வீடியோ மூவியோ இல்லை கிட்ஸ்க்கான சாங்ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சாலட் அப்புறம் டெசர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த கட்லரி ஐட்டம்ஸ் கூட அவ்வளோ சூப்பராக. மற்ற சில முன்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறப்ப வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்மேட் கொடுத்துருந்தாங்க. சுகர் கேரமல் நம்ம காஃபிலாம் குடிக்கிறதுக்கு கட்லரிஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நான்வெஜ் மீல் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாருமே நான்வெஜ் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து வெஜ்ஜு ட்ரை பண்ணலான்னு வெஜ்ஜு ட்ரை பண்ணேன். நான்வெஜ்ல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ரீன் பீஸ் புலாவ், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் இன்னொரு கிரேவி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சஃபிஷியண்ட்டாகவும் இருந்தது. தக்ஷித் வந்து அவனாவே எடுத்து எல்லாமே சாப்பிட்டான். எனக்கு வந்து சரி வெஜ்ஜு நம்ம என்ன கொடுக்காங்க அப்படின்னு வெஜ்ஜில் என்ன இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வச்சு ஒரு கிரேவி இருந்துச்சு, கூடவே ஒரு ரைஸ் அப்புறம் தால் தான் இருந்துச்சு. ஸோ வெஜ்ஜில் எனக்கு அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. அப்புறம் ஃப்ரூட் சாலட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டர்ட் கேரமல் கேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கீழே அதுக்கு எத்தால டிப்பிங் சாஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு லெமன் டீயோட நான் வந்து அந்த டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டாங்க. மும்பை வர்றதுக்கு முன்னே நல்லா தூங்கியாச்சு. மும்பை வந்து பார்த்திங்கன்னா அங்கே மஸ்கட்லேருந்து நமக்கு மும்பை ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 3 hours தான். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மும்பை போகிறேன். கனெக்டிங் ஃப்ளைட்டில் பசங்களோட தனியாக வரதுவே இதுதான் ஃபஸ்ட் டைமு. மும்பை ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அங்கே போனது வந்து பார்த்திங்கன்னா பட்டு வந்து கால் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால் அவனை பையனையும் தூக்கி வச்சுட்டு ஹேண்ட் லக்கேஜையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து ரொம்ப கவர் பண்ண முடியல. ஸோ லக்கேஜ் வர்றதுக்கும் நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கே வந்து நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஆனதுனால நம்ம வந்து லக்கேஜை எடுத்துட்டு அகெயின் வந்து லக்கேஜை வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த லக்கேஜெல்லாம் எடுத்து அகெயின் போர்டிங் பாஸ்லாம் போட்டு லக்கேஜெல்லாம் போட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம்லேருந்து நல்லா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அகெயின் வந்து நாங்கள் வந்து கேட்லாம் போனோம். இங்கே ஒமானில் வந்து அப்படியே ஆப்போசிட். ஒமானில் வந்து 50 degree மேலே வெயில் வந்து அப்படியே கொளுத்தி எடுத்துச்சு. இங்கே மும்பையில் வந்து அவ்வளோ மழை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. பசங்கள்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. என்னென்னா ஃப்ளைட் வந்து ஒவ்வொரு கேட்டாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டைம் 47 சொன்னாங்க, ஒரு டைம் 49Bன்னு சொன்னாங்க. ஃபைனலாக ரொம்ப நேரம் கழிச்சு தான் 50 இந்த கேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் கேட்டெல்லாம் கரெக்டாக வந்ததும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ளைட்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த ப்ரீமியம் பீப்புளை தான் உள்ளே கூப்பிட்டாங்க. இதுலேயுமே நம்மளுக்கு வந்து மெனு கார்டெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் பட்டு அந்த இன்டர்நேஷ்னலில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த டொமஸ்டிக்கில் வந்து மெனு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் தானே, ஸோ 3 ஐட்டம் இருந்து நம்ம 3ல் எதனாலும் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் ஜூஸஸ்லேயும் கம்மியாக இருந்துச்சு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே கம்மியாக இருந்துச்சு, டீ காஃபி எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருமே இந்த வாட்டி உஷாராக நான்வெஜ் தான் வாங்கினோம். ஏன்னா சாசேஜ் இருந்துச்சு நான்வெஜ் மீலில். பசங்களுக்கு சாசேஜ் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு இதில் உப்புமா கீரை வடைலாம் இருந்தது, டொமேட்டோ உப்புமான்னு. ஸோ உப்புமா பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே நான்வெஜ் மீல் வாங்கியிருந்தோம். அதில் வந்து மெயினாக சாசேஜ்க்காக தான் பசங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கட்லரி சூப்பராக இருந்தது. வாட்டர் கேனு, பட்டர், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட் வெரைட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாலட், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், கூடவே வைப்ஸ் இருந்துச்சு. ஒரு உள்ள என்ன இருக்குங்கிற பார்க்குற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாசேஜ் வந்து சூப்பராக வந்து க்ரில் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சிகம் இருக்குல்ல, ஸோ 3 கலர்லேயும் வச்சு கேப்சிகம் வச்சு ஆம்லேட், அப்புறம் செரி டொமேட்டோ வச்சு ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் வந்து ஒரு 2.5 hours வந்து ரீச் பண்ணிட்டோம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேயே கொண்டு விட்டாங்க. ஸோ ட்ரிவாண்ட்ரம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்தது தான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. மெயினாக வந்து நம்ம அந்த ராதிகா மேமோட பொண்ணு படத்தில் நடித்தாங்க. அவங்க வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து என்னோடய சீட்டுக்கு பின்னாடி இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே வந்தாங்க. ஸோ பசங்களாம் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வெக்கேஷனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா வழியே எங்களோட ட்ராவலை வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழிகள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஏதாவது கனெக்டிங் ஃப்ளைட் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நானும் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.